Welcome to Liwin Safe and Share channel. இன்னைக்கு May 1st ஓட கரண்ட் அஃபேர்ஸ் நான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel and all for my 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription க்கு descriptionலையும் pinned commentலையும் link இருக்கும். Make use of that. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் இஸ் இன்டர்நேஷ்னல் லேபர் டே. ஸோ May 1 நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்டர்நேஷ்னல் லேபர் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் லேபர் டே, இன்டர்நேஷ்னல் லேபர் டேயை நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணோம் அண்ட் யாரால் செலிப்ரேட் பண்ணப்பட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் 1923 காம்ரேட் சிங்கரவேலு செட்டியார் அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பித்தார் இந்த ஒரு டேவை. ஸோ May 1st we have இன்டர்நேஷ்னல் லேபர் டே டு ஹானர் த ரைட்ஸ் ஆஃப் த லேபர் அண்ட் ப்ரொமோட் அவேர்னஸ் அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம எல்லோரும் நினச்சி பார்க்கணுன்றதுக்காக ஒரு டே. அண்ட் குளோபல் சாலிடாரிட்டி என்ன இருக்குது, அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன, அவங்களுக்கான என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. ஹே மார்க்கெட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு 1886 லேபர் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி சிகாகோவில் நடக்குது. 8-hour ஒர்க் டே அப்படின்னு ஒன்று வேணும். பிகாஸ் அப்போது மோர் தென் 10 to 12 hours வரையும் இருந்தது. ஸோ 8 hours ஒர்க் டே வேணும் அப்படின்னு சொல்லி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது வயலண்ட்டாக மாறி அதுக்கப்புறம் அந்த ஒரு டேவை குளோபல் அப்சர்வன்ஸாக ஆக்குனாங்க, விச் இஸ் May 1. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் 4 லேபர் கோட்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டோரி கூட உங்களுக்கு தெரியலனாலும் இந்த 4 லேபர் கோட்ஸ் ஜென்ரலாகவே தெரிஞ்சுருக்காங்க நம்மளுக்கு. கோட் ஆன் வேஜஸ். ஸோ வேஜஸ்க்காக 2019 இதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இது முன்னாடி நிறைய கோட்ஸ் இருந்துச்சு. ஸ்டேட் லெவலில் நிறைய லேபர் ரிலேட்டடான லாஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ரிஃபார்ம் பண்ணி 2019 and 2020 they made these 4 codes mandatory. ஸோ இப்போ இந்த 4 தான் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த 4மே அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட். Code on Wages 2019, Industrial Relations Code 2020, Social Security Code 2020, Occupational Safety, Health and Working Conditions Code 2020. ஸோ இந்த 4 லேபர் கோடும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கோட் ஆன் வேஜஸ் என்னென்னா மினிமம் வேஜஸ் செட் பண்ணுறாங்களே. ஃபார் எக்ஸாம்பிள் MG நரேகாவில் சொல்கிற மினிமம் வேஜ் தான் ஹோல் இந்தியாவில் அந்த வேஜை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மினிமம் வேஜ் செட் பண்ணதே MG நரேகாவில் சொன்னால் அந்த வேஜ் தான்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த கோட் ஆன் வேஜ் செட் மினிமம் வேஜஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ், போனஸ், ஈக்குவல் ரெம்யூனரேஷன் இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட்ஸில் என்னென்னா ட்ரேட் யூனியன்ஸ் அவங்க பண்ணுற ஸ்ட்ரைக்ஸ், ஏதாவது டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் இது எல்லாத்தையுமே கவர்ன் பண்ணுறது இந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் கோட். சோஷியல் செக்யூரிட்டி கோடு என்ன பண்ணுன்னா PF, ESI, கிராட்யூட்டி, இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம், அந்த கவரேஜ் இது எல்லாத்த பற்றியும் சோஷியல் செக்யூரிட்டி கோட் பேசும். ஆக்குபேஷனல் சேஃப்டி, ஹெல்த் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கோட் 2020 ஒர்க்கரோட ஹெல்த்து, அவங்களோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட், லைக் இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா சேஃப்டியாக அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி தான் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களான்றதில் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் ஹார்ஸ், ஸோ சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா ஓவர் ஒர்க், அது ரிலேட்டடாக தே வில் டேக் கேர் ஆஃப் தட். அண்ட் வி நோ ஈஸ்ட்ரம் போர்ட்டல் இஸ் தேர் which is a digital repository. அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு போர்ட்டல் கீழே அவங்கள ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸை ஒரு செட் ஆஃப் பீப்புள் யாரெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த ஈஸ்ட்ரம் போர்ட்டல். ஸோ இந்த ஈஸ்ட்ரம் போர்ட்டல் மூலிமா வி நோ எவ்வளோ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் இருக்காங்கன்னு அண்ட் அவங்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ், சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜன் ஆரோக்கிய யோஜனா மூலயமா தே கேன் கெட் பெனிஃபிட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. PM ஸ்ட்ராங் யோகி மந்தன் யோஜனா இஸ் அ பென்ஷன் ஸ்கீம் ஃபார் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். ஸோ ஈஸ்ட்ரம் போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் இந்த PM ஸ்ட்ராங் யோகி மந்தன் யோஜனாவில் யூ கேன் கெட் பெனிஃபிட். ஸோ 3,000 per month அவங்களோட போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தே கேன் கெட். ஸோ அதுக்கு தே ஹேவ் டு கான்ட்ரிபியூட் கொஞ்சம், பட் அந்த ஒரு ஸ்கீமும் இருக்கா. தென் MG நரேகா இருக்குது. ஸோ விச் இஸ் 100 day பெய்டு ரூரல் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் which is unskilled work யூஸ்வலாகவே. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ரெட் ஃப்ளாக்ஸ் தான் யூஸ்வலாக அந்த லேபர் மூமெண்ட்டுக்கு தே யூஸ். ஸோ அதனால் லேபர் டே அன்றைக்கி அந்த ரெட் ஃப்ளாக் நிறையா இடத்துல இருக்கும். 1923 சென்னையிலையுமே இதை லேபர் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெட் ஃப்ளாக் தான் சிம்பிளைசிங்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் தான்
major things to know about. And key articles in constitutions வந்து protection of fair and empowerment in employment related இருக்கும். So just read it. Next வந்து which movement played a key role in creation of Gujarat as a separate state in 1960. அதாவது குஜராத்தை ஒரு செப்பரேட் ஸ்டேட் ஆகிறதுக்கு என்ன மூமெண்ட் வழிவகுத்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மகா குஜராத் மூமெண்ட் அப்படின்றது தான். ஸோ குஜராத் ஸ்டேட்ஹுட் டே வி செலிப்ரேட் ஆன் 1st May. ஸோ இது வந்து பாதி வந்து வி ஆர் ஹேவிங், அதுக்கப்புறம் பாதி பஞ்சாப் தான் பாகிஸ்தான் கிட்டே இருக்குது. ஸோ குஜராத் இஸ் ஃபுல் ஆஃப் அந்த ஒரு குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புள். அவங்களுக்குன்னு லிங்குவிஸ்டிக் பேஸஸாக அவங்களுக்கு ஒரு தனி ஸ்டேட் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. லைக் அதர் ஸ்டேட்ஸ் லைக் ஒடிசா அந்த மாதிரி ஆந்திரா அவங்கெல்லாம் வந்து தே வாண்டட் லிங்குவிஸ்டிக் பேஸஸில் தனி ஸ்டேட் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ மகா குஜராத் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி அதனால தான் குஜராத்ன்ற ஸ்டேட்டே வந்து தனியாக வந்ததுனால May 1st they are celebrating as a statehood day. ஸோ குஜராத்தோட அச்சீவ்மெண்ட் இன் செக்டார்ஸ் லைக் இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன் இது எல்லாமே இப்போ அதிகமாகிடுச்சு இல்லையா ஆஃப்டர் மோடி வேவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குஜராத் ஸ்தாபன திவாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க May 1st. ஸோ பாம்பே ஸ்டேட்டில் இருந்துச்சு 1960 வரையும். அதுக்கப்புறம் இட் காட் செப்பரேட்டட். மகா குஜராத் மூமெண்ட் வந்து குஜராத்தி ஸ்பீக்கிங் பீப்புள் எல்லாம் தனி ஸ்டேட் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது. திஸ் வாஸ் லெட் பை இந்துலால் யாக்னிக் அண்டர் மகா குஜராத் ஜனதா பரிஷாத் அப்படின்னு ஒரு பார்ட்டி. அண்ட் பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1960 தான் இந்த பாம்பே ஸ்டேட்டையும் பாம்பேவே ரெண்டாக பிரிச்சிச்சு. தட் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் அப்படின்னு 2 ஸ்டேட்டாக. தென் இனிஷியல் கேபிட்டல் வாஸ் அகமதாபாத், ஃபர்ஸ்ட் கேபிட்டல். அண்ட் அதுக்கப்புறம் காந்தி நகரா 1970 மாற்றினாங்க பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ரீசன்ஸ். தென் குஜராத் இஸ் கால்ட் அஸ் த பெட்ரோலியம் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஸோ அந்த ரிச் ரிசர்வ்ஸ் இன் அங்கேஷ்வர், ஹரிசார், மஹேசனா இந்த மாதிரியான பிளேஸில் இருக்குது. அண்ட் டைமண்ட் இண்டஸ்ட்ரி இப்போ ரீசெண்ட் டைமில் டைமண்டோட வாட் டு சே எக்ஸ்போர்ட் கம்மியாயிடுச்சு. வி இன் இந்தியா எஸ்பெஷலி இன் குஜராத்தில் அதிகமான அந்த டைமண்டை வந்து அது வந்து நேச்சுரல் டைமண்டாக இருந்தாலும் சரி, ஆர்டிஃபிஷியலி சயின்டிஃபிக்கலாக மேக் பண்ண ஆர்டிஃபிஷியல் டைமண்டாக இருந்தாலும் சரி, குஜராத் இஸ் த ஹப் ஃபார் தேட். ஸோ தே யூஸ் டு ப்ராசஸ் தேட். ஸோ 72% ஆஃப் த குளோபல் ப்ராசஸ்டு டைமண்ட் அண்ட் 80% ஆஃப் த இந்தியாவோட டைமண்ட் எக்ஸ்போர்ட் இது எல்லாமே குஜராத்தில் தான் நடக்குது. அதனால தான் இப்போ ரீசெண்ட் டைமில் குஜராத்தில் அந்த டைமண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் அதிகமாக வந்ததுனால ஆல்சோ யூஎஸோட டைமண்டோட டிமாண்ட் வந்து கம்மியாயிடுச்சு. 20% ஆஃப் த பீப்புள் ப்ரிஃபர் ஆர்டிஃபிஷியல் டைமண்ட். தோ அந்த ஆர்டிஃபிஷியல் டைமண்டே இல்லைனாலும் தே ப்ரிஃபர் பிளாட்டினம் அந்த மாதிரியான வேறு மெட்டல்ஸ்க்கு போகிறாங்க பிகாஸ் ஆஃப் ஹையர் ப்ரைஸ் ஆப்வியஸாக, பிகாஸ் அங்கேயும் வந்து இன்ஃப்ளேஷன் எல்லாமே இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அண்ட் தென் டெனிம் ப்ரொடக்ஷன், இந்தியாவோட டெனிம் ப்ரொடக்ஷனுமே வந்து அங்கே தான் இருக்குது. 65 to 70% ஆஃப் த இந்தியாவோட டெனிம் வந்து அங்கே தான் குஜராத்தில் தான் தே ஆர் மேக்கிங். அண்ட் 3rd globally அவங்க குஜராத் வந்து தே ஆர் ரேங்கிங். அண்ட் குஜராத் ஆப்ரேட் 42 ports and 18 airports. ஸோ லாஜிஸ்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அங்கே அதிகம். நம்ம குஜராத்தில் தான் நம்மளோட SEZ இருக்குது. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், அதுதான் அந்த ஐஎஃப்எஸ்சின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே பேர் போனது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ரீட் இட். தென் விச் ஆக்ட் வாஸ் த ஆப்வியஸாக குஜராத் ஃபார்ம் ஆனதப்போ தான் மகாராஷ்டிராவும் ஃபார்ம் ஆனிச்சு இல்லையா. ஸோ பாம்பே ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலயமா குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா 2 ஸ்டேட்டும் பிரிஞ்சது. ஸோ மகாராஷ்டிரா டேயும் வந்து 1st May தான். ஸோ மகாராஷ்டிராவில் ஆல்சோ தே ஆர் மோர் டுவர்ட்ஸ் தேர் லிங்குவிஸ்டிக் திங். மராத்தி தான். இப்போ தமிழ்நாட்டில் வி டோன்ட் ஃபோர்ஸ் பீப்புள் டு ஸ்பீக் இன் தமிழ் அண்ட் தமிழில் பேசு அப்படின்னு சொல்லி ஆட்டோக்காரங்களாம் அடிக்க மாட்டாங்க. பட் தேட் வில் ஹேப்பன் இன் பெங்களூரு ஆர் கர்நாடகா அண்ட் இன் மகாராஷ்டிரா. ஸோ அந்த மாதிரி லிங்குவிஸ்டிக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற டைம் இப்போது. அண்ட் ஆப்வியஸ்லி மராத்தி பீப்புள் தே ப்ரிஃபர் மராத்தி ரிலேட்டடாக. சதர்னில் மோஸ்ட்லி வி ஹாவ் த ப்ரைட் ஓவர் அவர் ஓன் லாங்குவேஜ். அதனால தான் இன்னும் ஹிந்தி உள்ளே வர முடியல. ஈவன் மகாராஷ்டிராவை சர்டன் டைமில் நம்ம சதர்ன் ஸ்டேட்டாகவே கன்சிடர் பண்ண மாட்டோம். பிகாஸ் தே டூ ஹாவ் அவங்களோட ப்ரியாரிட்டிஸ் வந்து அந்த நார்தர்ன் சைட்லேயே தான் இருக்கும். பட்
when it comes to linguistic, so they do take அந்த அவங்களோட ஸ்டான்ஸ் எடுப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட அந்த ஒரு ப்ராப்ளம்னால பிஜேபி வந்து ஒரு சிவசேனான்ற ஒரு பார்ட்டியை இப்படி பைஃபகேட் பண்ணி 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 தே டூ ஹேவ் நவ் இப்போ பிஜேபியோடு சேர்ந்து ஒரு கவர்மெண்ட் தான் இருக்குது. பட் அந்த ஒரு சிவசேனா அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஜாயினிங்கே வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு பிகாஸ் ஆஃப் திஸ் மராத்தி ரிலேட்டட் இம்போசிஷனால் வந்தது. பட் அதுவுமே இப்போது வாஸ் நாட் ஷுர் பிகாஸ் அவங்க வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. மராத்தியை வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக 1st to 5th இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை வித்ட்ரா பண்ணதுனால தட் ஜாயினிங் டென்ட் ஹேப்பன் yet, பட் ஃப்யூச்சரில் மேபி நடக்கலாம். அண்ட் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிஷன் தான் வந்து 1953 ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தட் ஸ்டேட்டோட பவுண்டரிஸ் பேஸ்ட் ஆன் லிங்குவிஸ்டிக் அண்ட் கல்ச்சுரல் ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மும்பை இதுக்கு முன்னாடி பாம்பேன்னு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. பிகேம் த கேபிட்டல் ஆஃப் மகாராஷ்டிரா டியூ டு இட்ஸ் எக்கனாமிக் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னால. அண்ட் வி நோ தட் lavani and tamasha are the traditional folk dances prevalent in Maharashtra. Ganesh Chaturthi என்னதான் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தின்னு எல்லா இடத்துலையும் கொண்டாடினாலும் மகாராஷ்டிராவோட அந்த விநாயகர் சதுர்த்தி ஆர் கணேஷ் சதுர்த்தி இஸ் ஃபேமஸ். ஸோ அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. தட் இஸ் பிக் தேர். அண்ட் பாலிவுட் ஆப்வியஸாக. தென் 2024-25 ப்ரீமியர் லீக் டைட்டில் வந்து விச் கிளப் ஒன் ஈக்குவல் அவங்க இப்போ இந்த ஒரு 24-25 ப்ரீமியர் லீக் டைட்டில் வின் பண்ணதுனால மேன்செஸ்டர்ஸ் யுனைட்டடோட ரெக்கார்டை வந்து ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஸோ டாப் டிவிஷன் டைட்டிலில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் லிவர்பூல். ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் இந்த ஃபுட்பால் திங். ஜஸ்ட் என்ன நியூஸ்ன்றது மட்டும் ஐ ஜஸ்ட் டெல் யூ. ஆன்ஃபீல்ட் ஸ்டேடியம், லிவர்பூல் இங்கிலாண்டில் டொட்டன்ஹாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக விளையாண்டுருக்காங்க. லிவர்பூல் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைட்டிலை வின் பண்ணுறது மூலயமா மேன்செஸ்டர் யுனைட்டடோட ரெக்கார்ட் வின்னிங் இருக்கும் இல்லையா, அதை ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ஸோ 20th டாப் டிவிஷன் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்னே ஸ்லாட்டோட சக்ஸஸாக வந்து இன் ஹிஸ் டெபியூட் சீசன் ஆஃப்டர் ரீப்ளேஸிங் ஜாக்வார் கிளாப் அப்படின்றவங்களை ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஹீ செலிப்ரேட்டட் தேட். அண்ட் இந்த இதில் வந்து தே ஷோகேஸ் தேர் கன்சிஸ்டன்சி. அதாவது 25 wins, ஒன்லி 2 losses தான் இந்த ஒரு பர்டிகுலர் சீசனில். இந்த இயர் சீசனில் தே 2 லாஸ் மட்டும்தான் பார்த்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலாண்டோட டாப் ஃப்ளைட் ஃபுட்பால் காம்படிஷன் இந்த 1992 ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ப்ரீமியர் லீக். ஸோ ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிளப் ஃபுட்பால் இந்த கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு எப்படி ஐபிஎல்லாம் இருக்க மாதிரி. Top division titles refers to the championship won in the top tier of England football. So both Premier League era and prior to first division era ரெண்டையும் சேர்த்து சொல்கிறாங்க. And yeah, I think you might see who's the winner and all. Then which family topped Bloomberg or a list of top 10 wealthiest families in Asia 2025? Obviously Ambani family தான். ஏஷியாவில் தே ஆர் த ரிச்சஸ்ட் ஆஸ் ஆஃப் நவ். ஸோ இதில் வந்து இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாருமே இருப்பாங்க. இந்த லிஸ்ட்டு பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் ரிலீஸ் பண்ணவங்க வேறு ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஸோ அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ டாப் 10 வெல்தியஸ்ட் ஃபேமிலிஸ் இன் ஏஷியாவில் இந்தியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா, சவுத் கொரியா, இந்த சிங்கப்பூர், மலேசியா அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து ப்ளூம்பர்க் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அம்பானி ஃபேமிலி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் $90.5 billion. அப்புறம் செகண்ட் ரேங்க் வந்து செராவ்நாட் ஃபேமிலி, சாரியான் ஹாப்ஹன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்தியன் ஃபேமிலிஸ் இன் டாப் 20னா அம்பானி, மிஸ்ட்ரி, ஜிண்டால், பிர்லா, பஜாஜ், ஹிந்துஜா இவங்க எல்லாருமே இருக்காங்க. தென் அம்பானி தான் ஃபர்ஸ்ட் இன் ஓவரால். ஓகே, அந்த அதர் ஃபேமிலிஸ் ரேங்க் வந்து மிஸ்ட்ரி 4, ஜிண்டால் 7, பிர்லா 9, பஜாஜ் 13, ஹிந்துஜா 18. India has 6 families in Asia 20. So this is the first one. Second வந்து இவங்க. தேர்ட் வந்து ஹேர்டான் அப்படின்ற ஹேர்டான் ஃபேமிலி, ஜாரம் அண்ட் பேங்க் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா அது ரெண்டையும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க, இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க. அண்ட் செகண்ட் இதில் இருக்கிறது தாய் ஃபேமிலி. ஸோ அவங்க தான் செகண்டாக. தேர்ட் வந்து இந்தோனேஷியன் ஃபேமிலி, ஹேர்டானோ ஃபேமிலி. அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் மிஸ்ட்ரி ஃபேமிலி, ஷம்பூர்ஜி பலோன்ஜி குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரியல் எஸ்டேட் ஜாயிண்ட். அண்ட் ஃபிஃப்த் இஸ் குவாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இல்லை, பட் லெட் மீ குவாக் சன் ஹங் கை ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றவங்க. செவன்த் வந்து ஜிண்டால், நைன்த் வந்து பிர்லா, ஆதித்ய பிர்லா. ஸோ திஸ் இஸ் த டாப்
10 Asian 2025 families. So Indian families வந்து 6 இருக்குது. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ that's it. Next, what was the estimated fall in total gold sales in India on Akshaya Tritiya 2025 compared to last year? So 30% fall. ஸோ அக்ஷய திருதியா அன்னைக்கு கோல்டு சேல்ஸ் வந்து ஃபால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் 30th தான் அக்ஷய திருதியா. ஸோ அப்போ வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 30% ஃபால் இருந்திருக்கு. That may be many reasons, like a drop in jewelry and bullion demand during the major gold buying festival and in Q1 25. Akshaya Tritiya, traditional Hindu and Jain festival. So in the day அன்றைக்கி கோல்டு வாங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் தேர் இஸ் டாக்ஸ் நவ் தட் நீங்கள் தானம் நிறையா பண்ணிங்கன்னா that will also come in return அப்படின்னு. Q1 Jan to March gold demand வந்து 15% fell ஆயிருக்கு when compared to last year, and this is the steepest decline in 5 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு ஜுவல்லரியோட சேல்ஸ்மே வந்து கம்மியாக இருந்திருக்கு 25% in Q1 of 25 to 71.4 tons amidst record high prices. And gold price also surged to இவ்வளோ. மேஜர் ரீசன் 30% கம்மியானதுக்கு வந்து ப்ராபப்ளி வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆஃப் கோல்டு இருக்கலாம். அண்ட் மேபி ஏதாவது ஃபினான்ஷியல் ரீசன்ஸாக இருக்கலாம். பட் அதை பற்றி நம்ம வந்து லேட்டராக வி மைட் நோ. அண்ட் நம்மளோட லாஸ்ட் குவார்ட்டரோட க்ரோத் எப்படி இருந்திருக்கு, லாஸ்ட் ஃபினான்ஷியலோட எண்ட் Q4 எப்படி இருந்திருக்குன்னு தெரில. ஸோ அதை பொறுத்து தான் வந்து இந்த குவார்ட்டர் 1 ஸ்டார்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். சாரி, இது வரையும் வந்து சம்வாட் அந்த மைக் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று ஆகிடுது, எப்படி ஆகுதுன்னே எனக்கும் புரியல. பட் யா, ஃப்ரம் ஹியர் ஆன் வாய்ஸ் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். Why has the income tax department வந்து பினாமி லா அகேன்ஸ்ட் சம் பேமெண்ட் கேட்வே கம்பெனிஸ் வந்து இன்வோக் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. டு ட்ரேஸ் ஷெல் என்டிட்டிஸ் அண்ட் ஐடென்டிஃபை ஃபேக் மர்ச்சன்ட்ஸ் ரூட்டிங் மணி ஃபார் டேக்ஸ் எவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த வெரி ஓல்டு திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஷெல் கம்பெனிஸ் வச்சுப்பாங்க. மிஸ்டர் ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஏடி அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ ஹீ இஸ் அ வெரி பாப்புலர் போர்ட்ஸ் எல்லாம் இந்தியாவில் மேக் பண்ணுற ஒருத்தர். ஸோ வாட் ஹீ இஸ் டூயிங் இஸ் மருஷியஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் ஹீ இஸ் ஹேவிங் அ ஃபேக் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனி, அங்கே இருக்க கம்பெனிஸ்லாம் வந்து இங்கே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டி ஹிஸ் ஓன் ப்ராஃபிட்டை அங்கே கொண்டு போயிட்டு ஹீ வில் என்ரூட் டு இந்தியா. பிகாஸ் வி ஹாவ் இந்தியாவுக்கும் மருஷியஸ்க்கும் இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ்க்காக அந்த ஒரு சைனிங் பண்ணியிருக்கோம். தேர் ஓன்ட் பி மச் டேக்ஸஸ் அப்படின்றதுனால he might use those fake companies or the shell entities to invest in his own companies. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய டேக்ஸ் எவேஷன்ஸ்க்காக பண்ணுறாங்கன்றது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஸ்டில் தே டூ தேட். ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இப்போது பினாமி லா வந்து இன்வோக் பண்ணியிருக்காங்க அகேன்ஸ்ட் சம் பேமெண்ட் கேட்வே கம்பெனிஸ். ஸோ சம் பேமெண்ட் கேட்வேஸ் வந்து பினாமி நோட்டீஸஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ ஏப்ரல் மேல இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ uncover the shell entities and பினாமி transactions on payment gateway platform using UPI IDs. ஸோ சில பேர் வந்து அவங்களோட பினாமிஸை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட யூபிஐ ஐடிஸை யூஸ் பண்ணியே பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எய்ம் இஸ் டு ஐடென்டிஃபை த இண்டிவிஜுவல்ஸ் என்டிட்டிஸ் பிஹைண்ட் சஸ்பீஷியஸ் யூபிஐ லிங்க்டு டிரான்சாக்ஷன், வெரிஃபை வெதர் மர்ச்சன்ட்ஸ் ஆர் ஹோல்டிங் ஆர் மூவிங் ஃபண்ட்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் அதர்ஸ். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேண்டே எனக்கு முடிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நான் அந்த பர்டிகுலர் லேண்ட் வந்து ஆன் பேப்பரில் இருக்க ரேட்டை விட அதிகமாக கொடுத்து தான் நான் வாங்குவேன். ஸோ அந்த அதிகமாக நான் கொடுக்குற அமௌண்ட் நான் சுயமாக சம்பாதிச்சு ஒயிட்டாக வச்சுருந்தாலும் நான் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது ஆன் பேப்பரில் இருக்கிறத விட அதிகமாக கொடுக்குறேன்னா அப்போது அந்த அதிக அமௌண்ட் வந்து பிளாக்காக தான் மாறும். தேட் பர்சன் அதை வந்து டேக்ஸாக காட்ட மாட்டாங்க. பேப்பரில் என்ன இருக்கோ அதுதான் காட்டுவாங்க. ஸோ அந்த பார்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து பிளாக் மணி. ஆல்சோ இதை பை பண்ணுறதுக்கு நடுவில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணுவாங்களே அந்த ப்ரோக்கர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து நம்ம 1% கொடுக்குறோன்னே வச்சுப்போம். அந்த பர்சன்டேஜை தே வில் நெவர் எவர் ஹாவ் show that to their tax. ஸோ அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குன்றது காப்பாங்களே ஒழிய டேக்ஸ் எவேஷன் பண்ணணுன்றதுக்காக எத்தனை பிளாட்ஸ் வந்து முடிச்சிருக்காங்க ப்ரோக்கரேஜ் பண்ணின்றதை காட்டவே மாட்டாங்க. ஸோ தேட் ஆல் கம்ஸ் அண்டர் பிளாக் மணி அண்ட் தே வில் யூஸ் தேட் ஃபார் யூபிஐ லிங்கிங் ட்ரான்சாக்ஷன். இப்போ யூபிஐ ரொம்ப ஈஸியாக தே ஆர் டூயிங் தேட். ஸோ அந்த மாதிரியான சஸ்பீஷியஸ் யூபிஐ லிங்க்டு ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்காக பண்ணுறாங்களா, வேற ஒருத்தருக்காக பண்ணுறாங்களா, பினாமிஸ் யூஸ் பண்ணி பண்ணுறாங்களா, ப்ரிவென்ட் போகஸ் பேமெண்ட்ஸ் அண்ட் டேக்ஸ் எவேஷன்ஸ் த்ரூ டிஜிட்டல் சேனல்ஸ், அது எல்லாத்தையுமே வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. ஸோ நோட்டீஸ் வந்து செக்ஷன் 23 ஆஃப் பினாமி ட்ரான்சாக்ஷன்
Transaction Prohibition Act 1988 படி பண்ணியிருக்காங்க. ஸோ பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் அ ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வேர் த ப்ராப்பர்ட்டி ஆர் த அசர்ட் இஸ் ஹெல்ட் பை ஒரு பர்சன். யூஸ்வலாக அந்த பர்சன் வந்து பினாமின்னு சொல்லுவாங்க. பட் த கன்சிடரேஷன் இஸ் பெய்ட் பை அனதர். யார் அந்த அனதராக இருப்பாங்கன்னா ப்ராபப்ளி ஒரு பொலிட்டீஷியனோ இல்லை ஒரு டாப் அஃபீஷியல்ஸோ அப்படி இருப்பாங்க. ஸோ மாஸ்கிங் த ட்ரூ பெனிஃபிஷியரி, யார் ட்ரூ பெனிஃபிஷியலின்றதவே வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ செக்ஷன் 23 பினாமி ஆக்ட் படி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது. தேட் இன்ஃபர்மேஷன் கால் பண்ணலாம். ஸோ இந்த பினாமி இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்லையான்னு சஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் லேண்டுக்கு எப்படி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க, உங்களுக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது, இவ்வளோ பெரிய லேண்டை எப்படி உங்கள் பேரில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி நிறையா கேட்கலாம். ஸோ அந்த ஒரு பவர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. பேமெண்ட் கேட்வேஸ் மூலயமா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் தட் எனேபிள்ஸ் பிஸ்னஸ் டு ரிசீவ் பேமெண்ட்ஸ் ஆன்லைன். ஸோ பேமெண்ட் கேட்வேஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பெர்ஃபார்ம் கேஒய்சி செக்ஸ் பிஃபோர் ஆன்போர்டிங் மர்ச்சன்ட்ஸ். அது அவங்க பண்ணுவாங்க. இப்போது ஒரு பினாமி இருக்காருன்னா அவங்க ஒரு நார்மல் ஹியூமன், ஒரு நார்மல் டே டு டே ஜாப், ஏதாவது ஒரு பிரிண்டிங் மிஷின், ஒரு ஜெராக்ஸ் கடை, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் வச்சுருக்கேன், ஒரு பெட்டி கடையே வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கூட தே மைட் ஹாவ் டிஜிட்டல் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ். பட் ஒரு பேமெண்ட் ட்ரான்சாக்ஷனுமே எதுக்காக பண்ணுறாங்கன்றதை வந்து தே cannot go and check. ஸோ அது வந்து கேஒய்சி கீழே வராது. பட் they can check யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க, எப்படி அனுப்பிச்சிருக்காங்கன்னு. Why have many borrowers not seen a reduction in their loan EMIs despite RBI policy cuts அப்படின்னா அது நம்மளுக்கே தெரியும். large share of loans still linked to MCLR which transmits slowly. ஸோ இது ஒரு கன்சர்னாகவே நிறைய எக்கனாமிஸ்ட்ஸும் சரி, நிறைய அந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நம்மளோட கண்ட்ரியை நீங்கள் உயர்த்தணுன்னா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஒப்பீனியன்ஸில் இது ரிலேட்டடாக பேசி பார்த்துருக்கலாம் நீங்கள் ஒருவேளை நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஸோ எம்சிஎல்ஆரோட தான் நம்மளோட லோன், நம்ம லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் லிங்க்டு வித் எம்சிஎல்ஆர். எம்சிஎல்ஆர் என்னது, மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் லெண்டிங் ரேட். இதுதான் மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு பேங்க் வந்து லோன்ஸ்லையோ இல்லை அதர் விஷயங்களில் சார்ஜ் பண்ணுறதுக்கு மினிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுதான். ஸோ இது எப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தேர் ஆர் மெனி ஃபேக்டர்ஸ் லைக் பேங்க்கோட காஸ்ட் ஆஃப் ஃபண்ட், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், டென்யூர் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது இருக்குது. ஸோ எம்சிஎல்ஆர் இஸ் அ பெஞ்ச்மார்க் ரேட் யூஸ்டு பை த பேங்க்ஸ் டு செட் த மினிமம் லெண்டிங் ரேட். ஸோ இது வந்து கொஞ்சம் ஓல்டராக இருக்குது. எப்போவுமே இந்த எம்சிஎல்ஆரோட லிங்க் பண்ணாமல் ரெப்போ ரேட்டோடையோ இல்லை ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டோடையோ லிங்க் பண்ணுங்கன்னு சொல்லி நிறையா தடவை சொல்லிட்டாங்க. அதனால தான் நம்மளுக்கு வந்து இன்னும் அந்த ரெப்போ ரேட்டை வந்து ஆர்பிஐ குறைச்சாலும் நம்மளுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குதுன்ற ஒரு ஃபீலிங் வந்து மக்களுக்கு இருக்குது. இதுவே மற்ற கண்ட்ரீஸில் தேர் இஸ் அ ஃபீலிங் தட் தே வில் பி லிங்கிங் தட் ரெப்போ ரேட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட் அந்த மானிட்டரி டூல்ஸோடு லிங்க் பண்ணியிருக்கிறதுனால பீப்புள் வில் பி எக்ஸ்பெக்டிங் தோஸ் ஆர்பிஐயோட அந்த எம்பிசி மீட்டிங்கை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. அது என்னவோ அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பாலிசி ரேட் கட் வந்து இன்னும் மெனி பாரோவர்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகணும், ட்ரூவாக போய் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா that should be linked with repo rate rather than MCLR. So due to MCLR linking loans which adjust more slowly than external benchmark linked rates, many borrowers have not yet seen EMI relief. So இது எம்சிஎல்ஆரோட தான் எல்லா லோனும் லிங்க் ஆகிருக்கான்னு கேட்டால் இல்லை, தேர் ஆர் சர்டன் லோன்ஸ் தட் ஆர் லிங்க்டு வித் ரெப்போ ரேட்ஸ். ஸோ அதெல்லாம் உடனடியாக வந்து தெரியும். பிகாஸ் அந்த ரெப்போ ரேட்டோட லிங்க் ஆகிருக்கிறதெல்லாம் வந்து பெரிய பெரிய லார்ஜ் பாரோவர்ஸ்க்கு தான் லிங்க் ஆகிருக்கும் சம்டைம்ஸ். ஸோ 1-2 லோன்ஸ் வில் பி தேர். நம்ம எல்லாத்துக்குமே எம்சிஎல்ஆர் பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. ஸோ 50 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த ஃபீல் இன்னும் வரல, நம்மக்கிட்ட இன்னும் அந்த தாக்கம் இன்னும் தெரியல அப்படின்னா that is because of MCLRோட லிங்கேஜ் தான். ஸோ அதை வந்து எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் லிங்க்டு ரேட்டோட மாற்றணுன்ற ஒரு டாக்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. ஸோ எம்சிஎல்ஆர் ரேட் ஏப்ரல் படி பார்க்கும்போது 9% இருந்திருக்கு, விச் இஸ் அன்சேஞ்ச் சின்ஸ் நவம்பர். ஸோ நவம்பரில் ஃபெப்ரவரியில் மட்டும் 9.5% இருந்திருக்கு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக 9% இருந்திருக்கு. எம்சிஎல்ஆர் லோன்ஸோட ஷேர் 36% ஆஃப் ஆல் ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து 15% ஆஃப் த லோனை வந்து எம்சிஎல்ஆரோட தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் செக்டர் banks only 30% தான் லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ யூ மைட் see private sector banks they don't link most of their loans with MCLR, rather they will link with other things. So risk based பண்ணி கூட they can link. EBLR linked loans வந்து 60% of the floating rate loans. So WALR நம்ம mostly fixed rates தான் போவோம். We don't want to have more riskன்றதுனால. ஸோ floating rates வந்து பெரிய லார்ஜ் லம்சம் அமௌண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க தே மைட் கெட் பெனிஃபிஷியல்ன்றதுனால தே வில் கோ ஃபார் ஃப்ளோட்டிங் ரேட் லோன்ஸ்.
So yeah, that's it. Which segment recorded the highest credit growth in FY25 according to RBI data, which is loan against gold jewelry? Because அதில் கோல்டோட ப்ரைஸ் அதிகமாகிறதுனால I am seeing most of the people அவங்களோட ஒரு தேவைக்கு சின்ன தேவைக்கு கூட they are going and pledging their gold and getting the amount. அது ஒரு வருஷம் கழிச்சு they will go and ஏதாவது கைமாத்தா இல்லை காசு வாங்கி கூட they will திரும்பியுமே வச்சுட்டு வருவாங்க. அப்போ ப்ராபப்ளி கோல்டு ரேட் கூடி இருக்குமா, அப்போது ஏதாவது ஒரு கோல்டை வந்து எடுத்துகிட்டு திரும்ப பாதி மட்டும் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஐ எம் சீயிங் இன் அண்ட் அரவுண்ட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கோல்டு ஜுவல்லரி ஒரு சேஃபஸ்ட் இதுவாக பார்க்குறதுக்கு தட் இஸ் ஆல்சோ அ பாயிண்ட். ஸோ பேங்க் லெண்டிங் க்ரோத் 12% in FY25. ப்ரீவியஸ் இயர் வந்து 16% தான் இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி குட். And FY25 credit growth rate வந்து 12% இருந்திருக்கு. ஸோ மெயின் காஸ் ஆஃப் ஸ்லோ டவுன் இஸ் பிகாஸ் ரெகுலேட்டரி கிளாம் டவுன், பேஸ் எஃபெக்ட் அண்ட் ஸ்லோவர் growth in retail services. இயர் growthல வந்து 8% growth வந்து மேனுஃபேக்சரிங்கில் இருந்திருக்கு. தட் இஸ் டு கிரெடிட் டு இண்டஸ்ட்ரீஸ். கிரெடிட் டு கோல்ட் ஜுவல்லரிஸ் ஹையஸ்ட் growth 103.5% இருந்திருக்கு. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். And credit to renewable energy 72.2% growth கொடுத்துருந்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் செக்டாரல் எக்ஸ்பென்ஷன். அண்ட் நிறைய புது ஸ்கீம்ஸ்லாம் கூட அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, சூரியகார் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஸோ அந்த ஸ்கீமுக்கெலாம் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்கன்ற போது அந்த க்ரோத் இவ்வளோ இருக்கிறது ஆப்வியஸாக தெரிஞ்சது தான். மீடியம் என்டர்பிரைசஸ் 22.6% growth. ஷேர் அண்ட் பாண்ட்ஸ் அதுக்கெல்லாம் வந்து கொடுத்தது வந்து 18.7. அக்ரிகல்ச்சருக்கு ஒன்லி 10.4. லாஸ்ட் இயரை விட 20% வந்து டவுன் ஆகிருந்திருக்கு. 20% இருந்திருக்கு, இப்போ 10.4 தான். ஸோ சர்வீசஸ்க்குமே வந்து கம்மியாக இருந்திருக்கு. ரீட்டைல் கிரெடிட் க்ரோத்மே வந்து 14% இருந்திருக்கு. லாஸ்ட் இயர் 17.6% இருந்திருக்கு. ஸோ செக்டார் வித் ரோபஸ்ட் க்ரோத்னா ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அண்ட் ட்ரேட் செக்மெண்ட்ஸ் தான். ஸோ டீசலரேட்டட் செக்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது NBFCs, வெஹிக்கல் லோன், அதர் பர்சனல் லோன்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக இருந்திருக்கு. தென் which major change has been introduced in the revised ITR forms 1 and 4 of assessment year 25-26? ஸோ அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா இப்போ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் இருக்கு இல்லையா, 2024-25, அந்த இயரில் நீங்கள் என்ன இன்கம் வாங்கினீங்களோ அது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் கட்டுறீங்க இல்லையா. ஸோ அதுதான் அசஸ்மெண்ட் இயர் 25-26ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அசஸ்மெண்ட் இயர் அப்போது ITR ஃபார்ம்ஸ் 1 and 4ல் சர்டன் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ LTCG அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதை வந்து 1.25 lakh வந்து to be filed in ITR 1 and ITR 4 if no loss is carried forward. இது வந்து கொஞ்சம் காமர்ஸ் படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இஃப் நாட் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த LTCG அப்படின்றது என்னென்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை வந்து எப்படி ரிப்போர்ட் பண்ணணும், அந்த ஃபார்ம் 1 அண்ட் ஃபார்ம் 2ல் எப்படி ஃபார்ம் 1 அண்ட் ஃபார்ம் 4ல் எப்படி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ரிவைஸ்டு நார்ம்ஸ் தான் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்க்ளூஷன் ஆஃப் LTCG அப் டு 1.25 lakன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை வந்து இனிமேல் வந்து 1.25 lakh வரையும் தே கேன் ஷோ த ரிப்போர்ட் on sales of listed equity shares or equity oriented mutual funds அப்படின்னு சொல்லி ITR 1 and 4ல் காட்டலாம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த LTCG லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை வந்து ITR 2ல் காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ITR 2ல் LTCGயை காட்டுங்கன்னு சொன்னதை இப்போது தே ஆர் ஆஸ்கிங் அஸ் டு ஷோ இட் இன் ITR 1 ஆர் ITR 4 அண்டர் செக்ஷன் 112A படி இதை டைரெக்டாக நீங்கள் 1லேயோ 4லேயோ போடுங்க. ஸோ தேட் த சிம்பிளிஃபைட் ரிப்போர்ட்டிங் வில் பி தேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ITR 1 அப்படின்னா என்னென்னா சஹஜ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் வித் இன்கம் நம்மளோட 50 lakh வரையும் இன்கம் இருந்துச்சு அப்படின்னா தே கேன் கம் அண்டர் ITR 1.
ஸோ இதில் வந்து இன்கமோட சோர்ஸஸ் எப்படி இருக்கணும்னா சேலரியாக இருக்கலாம், இல்லை ரிட்டையராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷனாக இருக்கலாம், ஒரே ஒரு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், அண்ட் அதர் சோர்ஸஸ் லைக் ஏதாவது ஒரு எஃப்டிலேருந்து இன்ட்ரெஸ்ட் வரலாம், அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களாக இருக்கலாம். அண்ட் ஒருவேளை அக்ரிகல்ச்சர் இன்கம், அதாவது விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து வர இன்கம் வந்து 5,000 தான் இருக்கணும் மேக்ஸிமம். ஸோ இதுதான் ஐடிஆர் 1ஓட செகண்ட் கேட்டகரி இன்கம் சோர்ஸ். தேர்ட் வந்து ஐடிஆர் 1ல் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 1.25 lakh வரையும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா தே ஹாவ் டு switch it to some other thing. ஸோ நோ கேபிட்டல் லாஸ் வந்து இதில் ஏதாவது கேபிட்டல் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, ஆர் செட் ஆஃப் பண்ணிடக்கூடாது, லாஸே இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. நாட் அ டிரெக்டர் இன் அ கம்பெனி ஆர் அ ஹோல்டர் ஆஃப் அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேராக இருக்கணும் ஐடிஆர் 1ல் ஃபைல் பண்ணுறவங்க. ஐடிஆர் 4ன்றது வந்து சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெசிடென்ஷியல் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு குரூப், இப்போ ஹிந்துஜா குரூப்னு இருக்காங்களே, ஸோ அவங்கள ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. அதுக்கப்புறம் ஃபர்ம்ஸ் இருக்கலாம், தட் ஃபர்ம் கேன் பி எல்எல்பி அந்த மாதிரி இருக்கலாம். பட் யூஸ்வலாக ஃபர்ம்ஸில் பார்ட்னர்ஷிப்லேயோ இல்லை ஐபிஓலையோ இந்த மாதிரி என்னவா இருந்தாலும் எல்எல்பிஸை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து 50 lakh தான் அவங்களோட இன்கம் இருக்கணும். அவங்களோட பிஸ்னஸ் வந்து ஆர் ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் வந்து டாக்ஸேஷன் ஸ்கீம்குள்ளே இருக்கணும். அண்ட் எல்டிசிஜி ஆஃப் செக்ஷன் 112A படி 1.25 lakhs வந்து எக்ஸ்பெம் பண்ணிக்கலாம், அதாவது இந்த ஐடிஆர் 4ல் காட்டிக்கலாம். நோ கேபிட்டல் லாஸ், இது ஐடிஆர் 1ல் சொன்ன மாதிரி தான். கேபிட்டல் லாஸை வந்து ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது, செட் ஆஃப் பண்ணக்கூடாது, டைரக்டர் ஆஃப் அ கம்பெனியாக இருக்கக்கூடாது, ஆர் ஹோல்டர் ஆஃப் அ ஈக்விட்டி ஷேர்ஸ் which is unlisted. So there are certain unlisted companies too. ஸோ அதாவது நம்ம நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இன்னும் ஒரு மொத்தம் நம்ம இந்தியாவில் ஒரு 6 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஐ திங்க் அதில் ஒன்று மட்டும் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேயும் லிஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரியுது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி, பட் அதர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் ஆல்சோ தேர். அவங்களுமே வந்து செபி கீழே வருவாங்க. ப்ரிவலண்ட்டாக இருக்கிறது அந்த 2 தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸில் லிஸ்ட் பண்ணாத சில கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அந்த ஈக்விட்டி ஷேர்ஸ் ஹோல்டராக இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஐடிஆர் 1 and 4க்கான இது. ஸோ ஐடிஆர் 2 and 3க்கு எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்டிசிஜி 1 அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இருக்கு இல்லையா, அது 1.25 lakh எக்ஸீட் பண்ணிச்சு அப்படின்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலி இனிமேல் வந்து ஐடிஆர் 2ஓ இல்லை ஐடிஆர் 3க்கோ தே கேன் ஃபைல். அப்புறம் அவங்களோட ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ இருக்கணும். அண்ட் கேபிட்டல் லாஸஸை வந்து அடுத்ததுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா செட் ஆஃப் பண்ணியிருக்கணும். இப்போது ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஐடிஆர் 1 4க்கும் சொன்னேன்னா, 1க்கும் மேற்பட்ட ஹவுசஸ் ப்ராப்பர்ட்டி இருந்து அதுலேருந்து அவங்களுக்கு இன்கம் வந்துச்சு அப்படின்னா தே ஹாவ் டு ஃபைல் ஐடிஆர் 2 or 3. அண்ட் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இதெல்லாம் வந்து டாக்ஸேஷன் ஸ்கீம்குள்ளே இல்லாத இதுலேருந்து இன்கம் வருதுன்னா அதுவும் வந்து அவங்களும் வந்து 2 and 3 ஐடிஆர் ஃபைல் பண்ணலாம். அப்புறம் அன்லிஸ்டட் கம்பெனிஸில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ இதில் பண்ணிக்கலாம். ஸோ அதில் இல்லை இருக்கக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் இதில் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த குட்டி குட்டி சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஃபைலிங் வந்து இருந்துச்சு இல்லையா, அதை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ சாஹஜ் சுகம், திஸ் இஸ் த ஐடிஆர் 1 and ஐடிஆர் 4. இப்போ வந்து 1.25 lakh இருந்துச்சுன்னா 1லேயோ 4லேயோ 2ல் வேணாலும் போட்டுக்கலாம். ஒருவேளை 1.25 lakhக்கு மேலே போச்சுன்னா 2 or 3க்கு போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் read it. Then what is the key factor behind the India-oda rupee appreciation? So 84.48 ஆயிருந்திருக்கு against per dollar. It is the strongest level since November. So இதுக்கு நிறைய இருக்குது. டாலரோட சேல்ஸ் பை எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் ஈக்விட்டி இன்ஃப்ளோ இதெல்லாம்னால தான் இந்த இது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா ருப்பியோட ரைஸ் நவம்பர்லேருந்து பார்க்கும்போது நவம்பரில் வி நோ தட் ட்ரம்ப் தான் வரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அப்போலேருந்து ருப்பியோட டிப்ரிசியேஷன் ஆரம்பிச்சிது. ஸோ ரொம்ப டவுனாக போனது ஜான்வரி கிட்ட ஆஃப்டர் அதாவது ட்ரம்ப் பதவி ஏற்றதுக்கப்புறம். நவ் அவர் டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நல்ல பீரியடாக இருக்குது. ஸோ this is the highest since November 29, 2024. So long term dollar position எல்லாம் unwind ஆக ஆரம்பிச்சிருக்கு. So this will become positive soon. So rupee வந்து $85 level, 85 rupees per dollar லெவலையே ப்ரீச் ஆச்சு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக we are coming back.
ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் சியட் டயர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஃபினான்ஷியல் இயரில் அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க, which is 952,000 crore. ஸோ அவ்வளோதான் அவங்களோட மேஜர் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் டர்மாக என்ன பண்ண போகிறோன்ற மாதிரி. அண்ட் இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட Q4 ப்ராஃபிட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் எதனால் அவங்களோட இந்த ரைஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 7,265 crore. This was mainly driven by the inventory gains and marketing margins நால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ரீட் இட், இதெல்லாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய நியூஸ் இல்லை. தென் பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் லான்ச்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ட் அ நேஷ்னல் ஜீனோமேட்டிக் டேட்டாபேஸ் ஃபார் ஹெல்த் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்றது தான். ஸோ ஜீனோம் இந்தியா அப்படின்ற ப்ராஜெக்ட் இந்தியாவோட அன்லாக்ஸ் த நேஷ்னல் ஜெனட்டிக் ரிசோர்ஸ் ஃபார் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன். ஸோ இந்தியாவோட டேட்டா ஆக்சஸ் வந்து ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடாக ஜெனட்டிக் ரிசர்ச் மூலமாக we are going to enable. So the aim of this to enable the translation research and personalized medicine. ஸோ அதன் மூலமாக தான் கேன்சர் மாதிரியான டிசீஸ்க்கு நம்ம ப்ரொஃபஷ்னலாக கஸ்டமைஸ்டு மெடிசன் வந்து கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ டேட்டா செட் மாதிரி. ஸோ இந்தியாவோட ஸ்டடீஸ் ஆன் இந்தியாவோட ஸ்பெசிஃபிக் டிசீசஸ் அண்ட் ட்ரக் ரெஸ்பான்ஸ் பேட்டர்ன், ஏன்னா ஒரு கண்ட்ரியில் ஒரு கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் நம்மளோட பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் நம்ம வாழ்கிறோம் அப்படின்றத பொறுத்து இட் மைட் சேஞ்ச். ஸோ அதுக்கு பொறுத்து we should have certain நம்மளோட மெடிக்கேஷன் வந்து மாற்றணும். ஒருவேளை யூஎஸில் இருக்க ஒருத்தர் அவங்க கண்ட்ரியில் இருக்க ஒரு 10-15 பேர் ஆர் ஈவன் மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரக் உருவாக்குனாங்கன்னா அதை கொண்டு வந்து இங்கே இந்தியாவில் இருக்க பீப்புள் கிட்ட கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் விச் ஓன் ஒர்க் 100%. பிகாஸ் இங்கே இருக்க கிளைமேட் சேஞ்ச், நம்மளோட ஹிஸ்ட்ரி, நம்மளோட ஜீன் டைப், டிஎன்ஏ டைப் எல்லாமே மாறும் இல்லையா, அதனால். ஸோ இதனால் டேட்டா ட்ரிவன் பப்ளிக் ஹெல்த் ஸ்ட்ராட்டஜிஸ் இம்ப்ரூவ் ஆகும். because we are going to have it as a data வச்சுக்க போகிறோம். டிபிடி இனிஷியேட் பண்ணது தான் இது. ஜீனோம் இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அவங்களோட ஃப்ளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் தான் இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட். ஸோ ஜீனோம்ஸ் ஆஃப் ஓவர் 10,000 இந்தியன் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் ஹெல்த் கேர் அட்வான்ஸ்மெண்ட்காக தே ஆர் கோயிங் டு அனலைஸ் அண்ட் சீக்வன்ஸ் அது எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் தே ஆர் கோயிங் டு அனலைஸ். ஹோல் ஜீனோம் சீக்வன்சிங் அப்படின்றது தான் இந்த ப்ராசஸ் ஆஃப் மேப்பிங் த இண்டிவிஜுவல்ஸ் கம்ப்ளீட் டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஸோ இதன் மூலயமா தட் டேட்டா வில் பி ஸ்டோர்ட். ஸோ ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். Indian Biological Data Center is going to be the India's first national repository for this biological data. March 2020 set பண்ணாங்க. ஸோ இதில் ஜீனோம் இந்தியா டேட்டா செட்ஸ் வில் பி தேர். பயோடெக் ப்ரைட் கைட்லைன்ஸ் 2021 அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் வந்துச்சு. ஸோ தேட் மேட் ஷுர் எத்திக்கலாகவும் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் டேட்டா வந்து செக்யூராகவும் இருக்கணும். த டேட்டா ஷேரிங் ஷுட் நாட் கோ டு த ராங் ஹேண்ட்ஸ் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. தென் FASTX ஃபைல்ஸ் அந்த மாதிரி சில இது இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இருக்குது. just read it. Then waves 2025 நம்ம ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம். தட் ஜான்வரி ஃபெப்ரவரியிலேயே வேவ்ஸ்னு ஒன்று மே மாதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் இப்போ நடந்தப்போவுமே வந்து எப்படி அதை பற்றின டாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு, வாட் நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் பேசினாங்க, எப்படி நம்மளோட ஃபில்ம்ஸை சாஃப்ட் பவராக வேர்ல்டு முழுக்க கொண்டு போனோம் அப்படின்றத பற்றிலாம் பேசினாங்கன்றது யூ மைட் விட்னஸ்ட். ஸோ அதனுடைய தீம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துருந்தோம். ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு அ குளோபல் மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் பவர் ஹவுஸ். பிகாஸ் மீடியா பிளேஸ் அ வைட்டல் ரோல் நவ். இப்போ நீங்கள் அந்த பஹல்காம் அட்டாக்கே பார்த்தீங்கன்னா மீடியாலெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா that 4 coward men who shot அந்த ஹிந்து மென்னாக பார்த்து சுட்டாங்க இல்லையா, அந்த 4 பேரும் militants அப்படின்னு சொன்னாங்க. they are actually terrorists because militants won't fight with people who don't have weapons இல்லையா. so that is the basic thing. அப்போ they are not militants at all. ஸோ டெரரிஸ்ட் தான், ஆனால் மிலிட்டன்ஸ்ன்ற ஒரு போர்ட்ரேல் கொடுத்தாங்க மீடியாலாம். ஸோ இந்த மாதிரி மீடியா பிளேஸ் அ வைட்டல் ரோல் என்ன ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும். இப்போ பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் தே ஆர் ஹேவிங் அ டைப் ஆஃப் என்ன வீடியோன்னா மேஜர் கேம்ஸ்லேருந்து எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு தே ஆர் எடிட்டிங் இட் அண்ட் எப்படி பாகிஸ்தான் ரிட்டாலியேட் பண்ண போகிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்றைக்கி மார்னிங் யூ மைட் ஹேவ் விட்னஸ்ட், எந்திரிச்சோன்னே எனக்கு 4:30 பார்க்கும்போது எதுவும் இந்த தூக்கத்தில் பார்க்கலேனோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று நைட்டு தான் ஐ வாஸ்
completely reading all those articles related to Pahalgam attack and ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான அட்டாக்ஸ் நம்ம இந்தியா பண்ணணும், டிப்ளமேட்டிக்காக என்ன பண்ணணும், எது ரைட் எது ராங். அதாவது இந்த பிஓகோவை ஆக்குப்பை பண்ணுங்கள், அது நம்மளோட தானே, இதுதான் ரைட் டைம் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் தப்பு. அது பண்ணால் என்ன கான்சிக்வன்ஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து ஐ வாஸ் ரீடிங் பிகாஸ் ஐ டோன்ட் கெட் டைம் நவடேஸ். ஸோ அது பார்க்கும்போது தான் ஓகே இதில் எது கரெக்ட் எது தப்பு, இப்போ இந்தியா என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற க்யூரியாசிட்டி இருந்துச்சு. பார்த்தா காலையில் இருந்துச்சோன்னே இந்த நியூஸ், ஐ தாட் ஐ வாஸ் ட்ரீமிங் சம்திங். பட் ஆனால் உண்மையிலேயே எது ரைட்டான விஷயமோ அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா டின்ட் அட்டாக் த மிலிட்டன்ஸ் ஆஃப் பாகிஸ்தான் or the civilians of Pakistan. They attacked only the terrorist camps, which is fair. ஸோ இப்போ நம்மக்கிட்ட தான் அந்த விக்டிம் கார்டு இருக்குது, நம்ம அதை வச்சு தான் ப்ளே பண்ணுறோம் குளோபல் லெவலில். பாகிஸ்தானை தான் கண்டம் பண்ணுறாங்க. ஸோ அந்த 4 கோவர்ட்ஸ் அவங்க மெயினாக எய்ம் பண்ணது என்னென்னா, ஹிந்துஸாக பார்த்து ஹிந்து மென்னாக நம்ம வந்து அட்டாக் பண்ணோன்றதை வந்து வெளியில் விக்டிம்ஸ் மற்ற ஐ விட்னஸஸ்லாம் போய் சொன்னாங்கன்னா, இந்தியாவில் ஆல்ரெடி தேர் இஸ் அ கம்யூனல் ரைட், ரீஜனல் டென்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதனால் இன்னும் அதிகமாக டென்ஷன் ஆகும். லைக் பாம்பே படத்துலலாம் வரும் இல்லையா, நீ யார் முஸ்லீமா ஹிந்துவான்னு கேட்டு இன்னும் நல்ல மக்களுக்குள்ளேயே அடி வாங்குவாங்கன்னு நினச்சாங்க. பட் அதை எதுவுமே இங்கே நடக்கலைன்ற போது தேட் இட் செல்ஃப் இஸ் அ டிசப்பாயின்மெண்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன மெச்சூர்ட் ஸ்டெப் எடுத்திருக்கோம்னா, திஸ் இஸ் த ரைட் ஸ்டெப். ஸோ அங்கே டெரர் கேம்ப்ஸை அட்டாக் பண்ணியிருக்கோமா, தட் இட்ஸ் அ ரைட் ஸ்டெப். பிகாஸ் என்ன பண்ணாங்க சிவிலியன்ஸ், நம்மளே வந்து ரஷ்யா உக்ரைன் வாரில் ஏன் சிவிலியன்ஸ் அப்படி பண்ணுறீங்க, திஸ் இஸ் நாட் ஃபேர், பைலேட்ரலாக உட்காந்து பேசுங்கன்னு சொன்னப்போ நம்ம அந்த தப்பை பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ அதை தெளிவாக பண்ணியிருக்கோம். அண்ட் த டேக் நேம் சிந்தோர், பர்ஃபெக்ட் நேம். ஸோ இது என்ன சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. திஸ் இஸ் த டைம் வி ஹாவ் டு ஸ்டாண்ட் வித் இந்தியா. ஸோ ஏதாவது ஆப்வியஸாக அந்த 4 பேர் உள்ளே வந்தது வந்து கண்டிப்பாக அந்த இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் தான், நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது. பட் அது குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதெல்லாம் சரி பண்ணால் வி மைட் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். ஸோ வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டைன்மெண்ட் சமிட் எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன்னா, மீடியா பிளேஸ் அ வைட்டல் ரோல். இப்போ நம்மக்கிட்ட அந்த விக்டிம் கார்டு இருக்குது. ஸோ இப்போ மீடியாலாம் என்ன ஆல் ஓவர் த வேர்ல்ட் எல்லாருமே என்ன பேசுவாங்கன்னா, இந்தியா வந்து டெரர் கேம்ப்ஸை தானே அட்டாக் பண்ணாங்க, சிவிலியன்ஸ் பாதிக்கப்படல இதில் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ரிட்டாலியேட் பண்ணும்போது காஷ்மீரில் 3 சிவிலியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ காஷ்மீரில் இருக்க நம்ம இந்தியன் சைடில் உள்ள காஷ்மீரில் இருக்க 3 சிவிலியன்ஸ் தான் இறந்துருக்கதா சொல்லியிருக்காங்க மார்னிங். ஸோ இன்னமுமே அவங்க மேலே பேர்டன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்ட்ரி அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கண்ட்ரிக்கும் கால் பண்ணி ப்ரீஃப் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு, இதெல்லாம் கான்சிக்வன்சஸ், இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க, நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வி ஆர் ஹேவிங் ஆர் ஹோல்டிங் அ ஸ்ட்ராங்கர் பொசிஷன் எல்லா சைடில் இருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த வார்லெல்லாம் நம்மக்கிட்ட பயங்கரமாக தோற்றுருக்காங்க அவங்க பாகிஸ்தான். பட் இப்போது வி ஹாவ் அப்பர் ஹேண்ட் அண்ட் வி ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளானிங் எவ்ரி திங். ஸோ ஐ ஹோப் இது வந்து ரொம்ப வாராக எஸ்கலேட் ஆகாது, பிகாஸ் போத் த கண்ட்ரீஸ் ஆர் நியூக்ளியர் பவர்ஸ். அண்ட் நம்ம வந்து பிஓகே கிட்ட போக முடியாது அப்படின்றதுக்கு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரீசன் இஸ் சைனா, பிகாஸ் தே டூ ஹேவ் அவங்களோட பார்டர் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக நிறையா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அங்கே பண்ணி வச்சுருக்காங்க. ஏதாவது நம்ம அங்கே பண்ணோன்னா தே வில் கம் அகேன் இன்சைட். இப்போ தானே கால்வான் வேலி கிட்டலாம் நம்ம சரி பண்ணோம், அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ டிப்ளமேட்டிக்காக யோசிக்கணும், எல்லாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணுன்ற மாதிரி யோசிக்கணும். ஜஸ்ட் லைக் தேட் சும்மா அந்த மீடியாலெல்லாம் கத்திட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி வி ஷுடன்ட் பி. ஸோ அனலைஸ் பண்ணணும். ஸோ அதை கற்றுக்கோங்க. ஒப்பீனியன்ஸ் நீங்கள் நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்க தான் வி மைட் நோ. ஸோ இந்த வேர்ல்டு ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சமிட்லேயுமே மீடியாவோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஃபில்ம்ஸோட சாஃப்ட் பவர் பற்றி பேசியிருப்பாங்க. அதில் நிறைய கண்டென்ட்ஸ், நிறையா ஃபில்ம்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ப்ரைம் மினிஸ்டர் கூட பேசியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் யூ மைட் ஹேவ் விட்னஸ்ட். ஸோ அதனுடைய தீம் எப்போலேருந்து எப்போ நடந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படின்றது வந்து சுகர் கேனுக்கு மட்டும்தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இருந்தாலும் ஐ எம் ரிப்பீட்டிங் இட் பிகாஸ் நிறைய பேர் புதுசாக இப்போ தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்களாம். ஐ சா 2-3 கமெண்ட்ஸ். ஸோ என்னென்னா எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்றது வந்து என்னென்னா அதர் ப்ராடக்ட்ஸ் லைக் ரைஸ், வீட், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு முதற்கொண்டு எம்எஸ்பி இருக்கும். பட் சுகர் கேனுக்கு தான் ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று செட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து மினிமம் ப்ரைஸ் அப்படின்றது தான். ஸோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதனால் அதை விட கூட தான் யூஸ்வலி மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ நான் அதனால தான் WTO நம்ம மேலே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட US வந்து நம்மளை பற்றி இது சரியில்லை அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய எம்எஸ்பிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
இப்போ சுகர் கேனுக்கு பிகாஸ் this is the season, ஸோ இந்த 25-26 சீசன் ஃபுல்லாகவே வந்து சுகர் கேனோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், எஃப்ஆர்பி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து கேபினெட் டெசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ ஆஸ் பெர் தேட் 355 பெர் குவிண்டால் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹைக். ஸோ லாஸ்ட் இயரில் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ நியூ எஃப்ஆர்பி இஸ் 105.2% higher than the estimated cost of production. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து வெறும் 173 பெர் குவிண்டால் தான். நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க, எவ்வளோ வாங்க போகிறாங்க நமக்கு ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து கவர்மெண்ட் 355 பெர் குவிண்டால் அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபேர் அண்ட் ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸ் இஸ் த மினிமம் ப்ரைஸ் that sugar mills are legally required to pay to the sugar cane growers. ஸோ இதை வந்து கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறது ஆப்வியஸாக எவ்வளோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு தேர் வில் பி அ குரூப் ஆஃப் கமிட்டி மெம்பர்ஸ். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆன் கிரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தே வில் கோ அண்ட் அனலைஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் தே வில் ஃபிக்ஸ். ஸோ பேஸ் ரெக்கவரி ஆஃப் 10.25 இஸ் யூஸ்டு டு கேல்குலேட் த எஃப்ஆர்பி. ஸோ அந்த கேல்குலேஷனும் சொல்லியிருக்காங்க. ப்ரீமியம் கிளாஸ் என்னென்னா அடிஷ்னலாக 3.46 பெர் குவிண்டால் ஃபார் எவ்ரி 0.1% இன்க்ரீஸ் இந்த ரெக்கவரி அபவ் த 10.25%ன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ டிடக்ஷன் கிளாஸ், மினிமம் ப்ரைஸ் ஃபார் லோ ரெக்கவரி ஃபார்மர்ஸ், அதாவது அவங்க எவ்வளோ லேண்டில் போட்டிருக்காங்களோ அதை சுகர் கேன் ரெக்கவர் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் ரெக்கவரி இது. ஸோ அதில் ஒருவேளை கம்மியாச்சுன்னா தே வில் ஹாவ் அடிஷ்னல் திங். ஸோ யூஸ்வலாக எம்எஸ்பியும் சரி எஃப்ஆர்பிஸும் சரி த கவர்மெண்ட் பாடி விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெக்கமெண்டிங் இட் டு த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இவங்க தான், கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ். இது ஒன் ஆஃப் த ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்படி ஒரு கமிட்டி இருக்குன்றதே வந்து தெரில. ஸோ தே திங்க் இந்த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. நோ, தே ஃபிக்ஸ் இட். ஸோ சிஏசிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்லுவாங்க. கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஒன்றும் இதுலேருந்து சேஞ்சஸே இது வரையும் பண்ணதில்லை. ஜஸ்ட் லைக் தட் தே வில் கிவ், அதுதான் ஃபைனலாக கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ தோ நிறைய பேர் நியூவாக இருக்கீங்க இல்லையா, ஸோ மேக் ஷுர் யூ மேக் நோட் ஆஃப் இட். ஸோ வாட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் ஷிலாங் சில்ச்சர் கிரீன்ஃபீல்ட் காரிடார் NH06 நம்ம யூனியன் கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய லென்த் என்னென்னா 166.80 கிலோமீட்டர். ஸோ பை திஸ் டைம் நீங்கள் வந்து நிறையா அந்த பிஐபி ரிலேட்டடான நியூஸ், அது ரிலேட்டடான யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா யூ மைட் நோ ஹிஸ் நேம், அஸ்வினி வைஷ்ணவ், ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த railways and roadways. ஸோ இல்லை ரயில்வேஸ். ஸோ சென்டர் கிளியர்ஸ் கிரீன்ஃபீல்டு நேஷ்னல் ஹைவே 6 காரிடார். மேகாலயாவும் அசாமையும் லிங்க் பண்ண போது இந்த ஒரு நேஷ்னல் ஹைவே. ஸோ இதனால பிஎம் கட்டி சக்தி அது மூலயமா சப்போர்ட் பண்ண போகிறாங்க. நேஷ்னல் மாஸ்டர் பிளான், ஆத்ம நிர்பர் பாரத், இது எல்லாத்தையும் திஸ் மாடல் வில் பி சப்போர்ட்டிங். ஸோ யாரெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னா திரிபுரா, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இருக்குல்லையா, அது மிசோரம், மணிப்பூர், இது எல்லாத்தையும் லிங்க் பண்ண போகிறாங்க இதில். ஸோ போத் டைரெக்டாக 74 lakh மேன் டேஸ் ஜாப்ஸும் 93 lakh மேன் டேஸ் ஜாப்ஸ் இன்டைரக்டாகவும் எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து தே ஆர் கோயிங் டு மேக். ஸோ க்ரீன்ஃபீல்ட் காரிடார்னால் என்னென்னா புதுசாக பில்ட் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், க்ரீன்ஃபீல்ட் அப்படின்னா புதுசாக பில்ட் பண்ணுறது, ப்ரௌன் ஃபீல்ட் அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத ரெனோவேட் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எல்லாமே. ஸோ ஹைப்ரிட் ஆனுவிட்டி மாடல் மூலயமா PPP மாடலில் திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் மாடல். ஸோ அதில் தான் தே ஆர் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ட் திஸ் ரோட்வேஸ். ஸோ பிஎம் கட்டி சக்தி என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், விச் இஸ் அ மாஸ்டர் பிளான் பை அ கவர்மெண்ட் ஆர் இனிஷியேட்டிவ். ஸோ இந்தியா முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக தே ஸ்டார்டட் தி ஸ்கீம். ஸோ தட்ஸ் இட். ஸோ எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் காஸ்ட் வந்து இவ்வளோ இருக்குது, 22,864 crore. ஸோ எதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா, அண்ட் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக அப்படின்றது, அண்ட் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட், லேண்ட் அக்விசிஷன் காஸ்ட், ஹைப்ரிட் மாடல் மூலயமா பண்ண போகிறாங்க, எந்த ஹைவேஸ் எல்லாம் லிங்க் பண்ண போகிறாங்கன்றதை கொடுத்துருக்காங்க, அண்ட் எந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆக போகுது, சிட்டிஸ், மேஜர் சிட்டிஸ் எதெல்லாம் கனெக்ட் ஆக போகுது, டிராஃபிக் மொத்தமாக எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ரீட் இட். Then what is the key requirement under Nepal or a new draft law for climbers aim to summit Mount Everest? ஸோ இனிமேல் வந்து அவங்க கிளைம் பண்ணணுன்னா
மினிமம் ரெக்குவயர்மெண்ட் வந்து டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க நேபாள். ஸோ அது இன்னும் ஃபைனல் ஆகலை. பட் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மஸ்ட் ஹேவ் ப்ரீவியஸ்லி கிளைம்ட் அ பீக் ஆஃப் அபவுட் 7000 meters. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அவங்க வந்து 7000 meters உள்ள ஒரு பீக்கை வந்து கிளைம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற டிராஃப்ட் லா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நேபாள் டு ரெஸ்ட்ரிக்ட் மவுண்ட் எவரெஸ்ட் பர்மிஸ் த்ரூ நியூ லா, இதை வந்து டிராஃப்ட் பில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நேபாளோட அப்பர் ஹவுஸில். ஸோ இதன் மூலிமா சேஃப்டி ஃபார் த கிளைம்பர்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், நம்பர் ஆஃப் இறந்து போகிறவங்கள கம்மி பண்ணலாம் இதெல்லாம். பிகாஸ் தே கான்ட் கோ அண்ட் நீங்கள் மவுண்ட் எவரெஸ்ட்லேயே நிறைய டாக்குமெண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே டெட் பாடிஸ் இருக்கும், அவங்கள யூஸ் பண்ண விட்டுட்டு போன ப்ராடக்ட்ஸ் ஆர் திங்ஸ் இருக்கும். பிகாஸ் தே கான்ட் டேக் தட் பேக் டவுன். ஸோ அதுக்கே நிறைய செலவாகும்னு சொல்கிறதுனால அப்படியே விட்டுருவாங்க. இப்போ தே ஆர் ரெஸ்ட்ரிக்டிங். ஸோ இதனால் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹை ஆல்டிடியூட் கிளைம்பர்ஸ் மட்டும்தான் மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு போக முடியும். அண்ட் என்விரான்மெண்டல் டிகிரடேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். பிகாஸ் ஓவர் க்ரௌடிங் அண்ட் அன்மேனேஜ்டு வேஸ்ட் எல்லாம் அதிகமாக அங்கே இருக்குது. அதை ரீஷேப் த மவுண்டனியரிங் கல்ச்சர் டுவர்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் அண்ட் சஸ்டைனபிள் டூரிசமாக மாற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் நேபாளோட பார்டர் இன்டெகிரேட்டட் டூரிசம் பில் இனிஷியேட்டட் டு ரெகுலேட் த ஹை ரிஸ்க் எக்ஸ்பெடிஷன். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட் எவ்வளோ? 8000 meters. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 7000 metersக்கு மேலே பீக்கு இதுக்கு முன்னாடி கிளைம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இதை அலோவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 1000 meters தானே. ஸோ அதனால் அதையும் கிளைம் பண்ணிடுவாங்கன்ற ஒரு இதில் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அன் இன்டெகிரேட்டட் டூரிசம் பில்லாக தான் வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் சி. இதில் என்னென்னா SDG கோல் நம்பர் 12 என்னென்னா ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோல் நம்பர் 12க்கு ஏற்ற மாதிரி எவரெஸ்ட்லேயுமே வந்து பெர்மிட் லா பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே. Then what is the total amount approved for the capital cost of Meghalaya Assam Greenfield Highway project? Cabinet decision 22. Actually the news repeat ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 22,864 அதே தான் திரும்ப இருக்குது. சேம் நியூஸ் தான். So that's it for today. All the best for your exams. If any, do comment and thank you.